திருவாசக குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் வணக்கம். புண்ணியங்களை நான் சேர்க்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? புண்ணியம் சேரணும். என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என்னால் ஆன புண்ணியங்களை விட்டு செல்ல வேண்டும். சொத்து சுகங்களை விட்டு செல்வதை விட என்னுடைய புண்ணியங்களை என் குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நான் விட்டு செல்ல வேண்டும். என்ன செய்வது என்று கேட்பவர்களுக்கு முழுக்க முழுக்க புண்ணியம் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் அன்னதானம் தான் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும். இன்னொன்று, பசுமாடு, பறவை, நாய், ஆடு, குதிரை இவற்றை நீங்கள் படுக்கை அறைக்கு முன்பாக ஒட்டி வைத்து விடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கிற பொழுது, இறைவா, நான் இன்று என்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அந்த நான் சொன்ன இந்த விலங்குகளினுடைய முகத்திலே நீங்கள் முழித்தால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒருங்கே அமைந்தால் நல்ல புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கிடைக்கும்.